1 அதிகாரம் 18, 19 வசனத்தை நாம் படிப்போம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நாம் இந்த காலவேளையில் நாம் தியானிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நாம் தேவனுக்கு நாம் கரங்களை வைத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். ஆமென். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆஸ்வதிக்க அவர் விரும்புகிறார். அப்படித்தான் வேதத்தை நீங்கள் எல்லா வேதத்தினுடைய அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பார்ப்பீர்கள். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்கே 2 காரியங்கள் நடக்கிறது பாருங்க. முதலாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. ஆமென். இரண்டாவது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றும் பொழுது ஆமென் 2 காரியங்கள் சம்பவிக்கிறது. முதலாவது தேவனுடைய நாமம் அங்கே அவர்கள் மூலமாய் மகிமைப்படுகிறது. இரண்டாவது தம்முடைய ஜனங்களை சந்தோஷப்படுத்த அவர் பிரியப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் தம்முடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பதற்காக நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். ஏதோ இந்த வார்த்தையை நீங்க இப்படி நினைச்சிட வேண்டாம், இந்த மாசத்துக்கு அப்படின்ட்டு. ஆமென். நம்ம ஒருபோதும் எந்த வாக்குத்தத்தத்தையும் இந்த மாசத்துக்கு அப்படி நம்ம நினைக்க கூடாது, இந்த வருஷத்துக்கு அப்படி நினைக்க கூடாது. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்நாளுக்கெல்லாம் உரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல அவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை, உங்க வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து சில தோல்விகள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத இருக்கிற சில காரியங்கள், உங்க வாழ்க்கையில நடந்ததான நீங்கள் மறக்க முடியாத சில துயரமான சம்பவங்கள், ஆண்டவர் சொல்றார், அவைகளை நினைக்க வேண்டாம், அவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென் சொல்லுவோம். ஏன்னா பாருங்க, நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆமென். இதுல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. பாருங்க, முதல் பாவம் எங்கே தொடங்குச்சு பாருங்க, அங்க ஆதியாகமம் முதல் அழிவு எங்கே தொடங்கியது பாருங்க. ஆதியாகமம் 6:5-6 படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய நினைவுகளின், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. ஆமென். அவர்கள் செயலிலே, கிரியையிலே அவர்கள் அந்த காரியத்தை காண்பிப்பதாக தங்கள் சிந்தனையிலே அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? அவங்க எல்லாம் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருக்கிறது. அவங்க நினைப்பது, சிந்திப்பது. அருமையானவர்களே, ஆகவே தான் அங்கே ஆண்டவர் பெரிய அழிவை கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் மிக முக்கியம். ஆமென். பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு நம்முடைய மூளையில 6000 7000 சிந்தனைகள் வருதான். ஆமென். இப்போ எத்தனை காரியங்களை யோசிக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் 1000 காரியங்கள் நம்முடைய சிந்தையில வந்து போகுது. ஆமென். அப்போ இந்த சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. கடந்த கால காரியங்களை யோசித்து அப்படியே வேதனையோடு உட்கார்ந்து இருப்பது, கடந்த கால அநேக துயரமான சம்பவங்களை யோசித்து இனிமேல் நம்பிக்கை உண்டு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழைய காரியங்களை, பழைய நடந்து முடிந்த காரியங்களை யோசனைகளில் கொண்டு வந்து நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம், அதை மறந்து விடுங்கள். ஆமென். நல்லா சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, கடந்த கால காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆமென். எந்த தோல்விகளையும், எந்த பிரச்சனைகளையும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீங்கள் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை சிந்திக்கணும்? பவுல் அருமையா சொல்றாரு, பிலிப்பியர் 4:8 சொல்றாரு, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் பாருங்க. அங்க அருமையா சொல்றாரு, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
நம்முடைய சிந்தை சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வசனத்துல வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஆமேன். இதுல இருந்து வெளியில வரலன்னா அப்ப நம்ம சிந்தை சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். இதன் மூலமாக, இந்த காரியத்தின் மூலமாக அந்த காரியங்கள் சரியா இருக்குமானால் நம்முடைய சிந்தனை சரியா இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே சிந்தனைகளை குறித்து ஆண்டவர் மிக கவனமுடையவளாயும் காணப்பட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் கடந்த கால தோல்விகள், கடந்த கால உங்கள் துயரமான சம்பவங்களை, முந்தினவைகளை, பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆண்டவர் கரங்களை பத்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியங்களிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்றார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடிகிறது? ஆமென். புதிய காரியம் என்றால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்திராதது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராதது, கேட்டிராதது, அனுபவித்திராத காரியத்தை ஆண்டவர் சொல்றார், புதிய காரியமாய் செய்ய போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். மத்தேயு 15:31 படித்து பார்க்கும் பொழுது அங்கே படிக்கிறோம், ஊமையர் பேசுகிறார்கள், ஊனர் சொஸ்தமடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர் பார்க்கிறார்கள். இதையெல்லாம் ஜனங்கள் கண்டு இஸ்ரவேலின் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இதுவரைக்கும் இப்படி அவங்க பார்க்கல, அவங்க தேசத்துல நடக்கல. இதுவரைக்கும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ விதமான ஆசாரியர்கள் அங்கே காணப்பட்டாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திராத காரியங்கள் இயேசுவின் நாட்களில் நடந்த பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். கர்த்தர் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியமாக ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்ப முடியுது? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நிச்சயமாக ஆண்டவர் வரும் நாட்களிலே ஆச்சரியப்படும்படியான புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்வது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்புதம் செய்தாரா, இன்றைக்கும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அடுத்தபடியா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அதை இப்பொழுதே செய்ய போகிறேன். ஆமென். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இப்பொழுதே அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேரால நம்ப முடியுது? ஆமென். நம்ம விசுவாசிச்சா இப்பொழுதே அற்புதம் நடக்கும். ஆமென். இப்பொழுதே வியாதிகள் சுகமாகும். ஆமென். இப்பொழுதே பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பார். இப்பொழுதே ஆண்டவர் சத்துருவின் எல்லா கிரியைகளையும் அழிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய வல்லமை உடனே இப்பொழுதே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு உடனே பதில் வந்தது. ஆமென். மத்தேயு 8:3 படிக்கும் பொழுது பாருங்க, அங்க உடனே குஷ்டரோகம் நீங்கிட்டு. ஆமென். மத்தேயு 17:18 பாருங்க, உடனே பிசாசு புறப்பட்டு ஓடினது. ஆமென். மத்தேயு 8:26 பாருங்க, உடனே காற்றும் கடலும் அடங்கி போனது. ஆமென். அவர் சொன்னா உடனே நடக்கும். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உடனே அற்புதம் நடக்கும். நாளைக்கு இல்ல, நாளானைக்கு இல்ல, அடுத்த மாசம் இல்ல. ஆமென். உடனே ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அற்புதம் எப்ப நடக்க போகுது, புதிய காரியம் எப்ப நடக்க போகுது, இப்பொழுதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் இன்றைக்கு மாறாதவர், அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்க படிக்கலாம், 2 கொரிந்தியர் 6:2 படிக்கும் பொழுது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமென். இப்பொழுதே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். நாங்கள் பழையவைகளை சிந்திக்க மாட்டோம், நாங்கள் பூர்வமானவைகளை, கடந்த காலங்களை நாங்கள் யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், எங்கள் நினைவுகளுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். எங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அதை இப்பொழுதே அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறார் பாருங்க, இதை நீங்கள் இதை அறியீர்களா. ஆமென். பாருங்க, மற்றொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, நான் காரியங்களை செய்து விட்டேன் என்று கூர்ந்து கவனித்தீர்களா என்று சொல்லப்படுது. ஆமென். கர்த்தர் செய்யும் காரியத்தை கூர்ந்து கவனிக்கணும். ஆமென். சிலர்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், சரி கொடுத்துட்டார், அப்படியே நம்ம என்ன செய்வோம், போற போக்கில் போவோம், அது எப்போ நடக்கட்டுமோ நடக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் சொன்ன காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு காணப்படுறவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். யோசித்து பாருங்க, 38 ஆண்டுகள் அந்த பெதஸ்தா குளக்கரையிலே எப்போ கலங்கும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான்.
தேவதூதன் வந்து கலக்குவான், எப்ப வருவான் தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க, அவனை தேடிதான் இயேசு போனார். ஆமென். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் செய்யும் காரியங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமென். யோசித்து பாருங்க, நம்ம அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு நம்ம ஏதாவது காரியங்களை யோசித்து நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு செயல்படுவோமானால், ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு ஈசாக்கை கொடுப்பேன் சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன் சொன்னாரு. ஆனா பாருங்க, அந்த காரியத்துல சாராள் என்ன சொல்றா, நீ ஆகாரை கல்யாணம் பண்ணி அதன் மூலமா ஒரு சந்ததி வரட்டும் சொல்லும் பொழுது பாருங்க, தேவ வாக்குத்தத்தை மறந்து விட்டார். ஆமென். பாருங்க, அப்போ அதன் மூலமா எவ்வளவு ஒரு தீங்கான ஒரு காரியம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல சம்பவித்திருக்கிறது. ஆமென். அப்படின்னா நம்ம தேவனுடைய காரியத்தை கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்ய போறார், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். யோசிக்கிறீங்களா? இனிமேதான் பிரசங்கம் ஆரம்பிக்க போகுதோ அப்படின்ட்டு. ஆமென். கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி செய்ய போறார் பாருங்க புதிய காரியத்தை. முதலாவது சொல்றாரு, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஆமென். சரியா புரியும்படி சொன்னா, முதலாவது என்ன சொல்றாரு, வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. சரியா இதை சொல்ல வேண்டுமானால், காட்டிலே வழியை உண்டு பண்ணுவேன். சிலர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. என்ன, எந்த வழியும் தெரியல. என்ன பாருங்க, காட்டுல விட்டாலே முதல்ல வழி தெரியாது. இதுவும் அதுலயும் அந்த காட்டுல கண்ணை கட்டி விட்டா என்ன ஆகும், எப்படி வழி தெரியும்? ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே, அப்படிப்பட்ட காற்றுக்குள்ளாக நான் வழியை உண்டு பண்ணுவேன் சொல்றார். அதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதை சரியா சொல்லுது. காட்டிலே வழியை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான காரியம். பாருங்க, எங்க திருமணம் மரங்களா இருக்கும், பெரிய பெரிய புதர்களா இருக்கும், மலைகளா இருக்கும். அதுல எப்படி நம்ம வழியை கண்டுபிடித்து போவது? ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படி வனாந்தரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன் சொல்றார். ஆமென். இப்போதும் உங்க வாழ்க்கையில எங்கும் அடர்ந்த ஒரு சூழ்நிலை, வழி தெரியாத சூழ்நிலை, எங்கே போவேன் எப்படி போவேன் என்று தெரியாத நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலும் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவின் நாட்களிலே தேசமே பஞ்சமாய் இருக்கிறது. எல்லா இடத்திலையும் அங்க உணவு இல்லை, யாருக்கும் சாப்பாடு இல்லை, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எலியாவை ஆண்டவர் பாருங்க, அங்கே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நம்ம படிக்கிறோம், 14-16 வசனத்துல, அந்த விதவையின் வீட்டிலே இருக்கும் பொழுது அந்த பஞ்சகாலம் முடியும் மட்டும் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை என்கிற வார்த்தையின்படியே பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆமென். யோசித்து பாருங்க, பஞ்ச காலத்திலே எப்படி இவர்களை மட்டும் ஆண்டவர் போஷிக்க முடிந்தது? ஆண்டவர் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். இல்லாத இடத்திலே, ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் இல்லை, இந்த காரியங்கள் சாதகமா இல்லை, இந்த காரியத்திலே எதுவும் செய்வதற்கில்லை என்று சொல்லுகிற அந்த வனாந்தரமான இடத்திலே கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். அன்றைக்கு எலியாவின் நாட்களில் அப்படி செய்தார். வனாந்தரத்திலே வழி உண்டு பண்ணுவது போல தேசமே பஞ்சமாய் இருந்தது, கர்த்தர் அவனை போஷித்தார். நல்லாமேன் சொல்லுவோம். அதே போல பாருங்க, நமக்கு தெரியும், அந்த வனாந்தரத்திலே 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள், அந்த வனாந்தரத்தில், அந்த காட்டு பகுதியில், அந்த மலை பகுதியில் எப்படி அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? நம்முடைய ஆண்டவரால முடியும். ஆமென். பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்திலே, அங்கே ஜனங்கள் 5000க்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறார்? வெறும் 5 அப்பம் 2 மீனை வைத்து ஆண்டவர் அவர்களை போஷித்து அவர்களை அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறதை போல புதிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இல்லாத இடத்திலே தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். பஞ்சத்தின் நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே அவருடைய ஜனங்களை போஷிக்க முடியும். ஆமென். யோசித்து பாருங்க, அந்த வனாந்தரமான இடத்திலே 5000க்கு மேற்பட்டவர்களை போஷித்தவர் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலும் நான் அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த புதிய காரியம் எப்படி இருக்க போகிறது? வனாந்தரத்திலே வழியை போல, இல்லாத சாதகம் இல்லாத இடத்திலே, இல்லாத இடத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென்.
நீங்க சொல்லலாம், இந்த 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 வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த வியாதி எப்படி சுகமாகணும் தெரியல, மருத்துவர்கள் எல்லாம் செய்து பார்த்து விட்டார்கள், இனிமேல் வழி இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே வழி உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த சோர்ஸுமே இல்லை நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? கர்த்தர் நிச்சயமாக அப்படி வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணி நமக்கு புது காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்தபடியா பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். இதை புரியும்படி சொன்னால், பாலைவனத்திலே தண்ணீரை உண்டாக்குவேன். ஆமென். நம்ம எல்லாரும் பாருங்க, பாலைவனத்திலாம் நம்ம பார்த்திருப்போம், நேரில் பார்க்காதவங்க நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம். எங்கே பார்த்தாலும் மணலாய் தெரியும். இந்த மணலாய் தெரிகிற இந்த பகுதியில் எப்படி ஆறுகள் உண்டாக முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பாலைவனத்திலும் ஆறுகளை என்னால் உண்டாக்க முடியும். ஆமென். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு வறட்சியா இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் வறட்சியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாலைவனத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். நம்முடைய ஆண்டவராலே செய்ய முடியும். பாருங்க, அன்றைக்கு ஆகார் என்கிறதான இந்த மனுஷி பாருங்க, இவ என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு அந்த வனாந்தரத்திலே, அந்த பாலைவனத்திலே, அந்த தண்ணீர் இல்லாதபடினால் அந்த பிள்ளை சாக போகிறது. ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் நீங்க படிக்க முடியும். பாருங்க, அங்கே ஆண்டவர் அந்த பாலைவனத்திலே ஆண்டவர் அவளுக்கு ஒரு துறவை உண்டு பண்ணி அங்கே அந்த பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில சோர்ஸ் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை நடத்தி உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆகாருக்கு செய்தார். அந்த பாலைவனத்திலே பாருங்க, தண்ணீர் இல்லாத இடத்திலே, அங்கே மரணத்தின் சூழ்நிலையிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். அதே போல கர்த்தர் அந்த நாளிலே வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே நான் தண்ணீரை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக புது காரியங்களை அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவதை போல ஆண்டவர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 3:17 படிக்கும் பொழுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். ஆமென். தண்ணீர் வர வேண்டுமானால் ஒன்று மழை பெய்ய வேண்டும், இல்லாவிட்டால் துறவு ஊற்று உண்டாக வேண்டும். ஆனால் இந்த பாலைவனத்திலே, இந்த வனாந்தரத்திலே, இந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் இந்த காரியம் எதுவுமே இல்லை, காற்றில்லை, மழை இல்லை, ஆனால் தண்ணீரால் ஆண்டவர் நிரப்புவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் படிக்கலாம், ஒரே மகன், நாயினூர் விதவையினுடைய ஒரே மகன், அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, இந்த மகன் தன்னை காப்பாற்றுவான். ஆமென். அந்த மகனும் மரித்து போகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு பாருங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த விதவைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இயேசுவினால் மட்டுமே இப்படிப்பட்ட புது காரியங்களை செய்ய முடியும். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவாந்தர வழியிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நேற்று மீண்டும் மாறாதவராய் இன்றைக்கும் இதை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். ஆமென். நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். ஹல்லேலூயா. அதை நீங்கள் அறியீர்களா? அதை நான் எப்படி செய்ய போகிறேன்? ஆமென். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவதை போல செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் இருந்தது, இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் நம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. வானம் பூமி ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ ஒளிந்து போகாது. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே அது தோன்றும். கர்த்தர் அதை சிருஷ்டிக்க முடியும். அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கடந்த கால தோல்விகளை, உங்க குடும்பத்தில் நடந்தது, உங்க வேலை ஸ்தலத்தில் நடந்தது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது, சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போன நிலையில நீங்கள் ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
முந்தினவைகளை யோசிக்காதிருங்கள், பூர்வமானவைகளை சிந்திக்காதிருங்கள். அவைகளை நாம் மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் வரும் காலங்களிலே அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி புது காரியத்தை அவர் செய்ய முடியும். தேவ சமூகத்தில் அவரை மட்டுமே நீங்கள் விசுவாசித்து காணப்படுங்கள். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. கடந்த கால தீமைகள் எப்படி சரி பண்ண போகிறேன்னு சொல்லி நம்முடைய காரியத்தை நம்முடைய மூளையை வைத்து யோசித்து அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதை மறந்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை மறந்து விடுங்கள். அதை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இயேசு அன்றைக்கு உடனே அவர் சொன்ன வார்த்தை வெளிப்பட்ட உடனே அற்புதம் நடந்தது. அவர் சொன்னால் உடனே வியாதி சுகமாகியது. அவர் சொன்னால் உடனே காற்றும் கடலும் அமைதலாகியது. அவர் சொன்னால் உடனே பிசாசுகள் புறப்பட்டு ஓடியது. இந்த நாளில் உங்க வாழ்க்கையில இப்பொழுதே எல்லா பிரச்சனைகள் அமர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுதே ஆண்டவர் வியாதியை சுகமாக்க முடியும். இப்பொழுதே ஆண்டவர் எல்லா பிசாசினுடைய சகல தந்திரத்தின் வல்லமைகளை அவர் நிர்மூலமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்தில் உங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற நேரம் இது. ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த முதலாம் நாளில உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறேன். நீங்க உங்க வார்த்தைய சொன்னீங்களே, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது எப்படி இருக்க போது? வனாந்தரத்தில் வழி போல, ஒரு காட்டிலே வழியை உண்டாக்குவது போல நான் உண்டாக்குவேன் அவர் சொல்லுகிறார். அவாந்தர வெளியிலே ஆறுகள், பாலைவனத்திலே எப்படி இங்க தண்ணீர் உண்டாகும்? ஆண்டவரால் உண்டாக்க முடியும். அன்றைக்கு ஆகாரை பார்த்தாதான் கேட்டார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ நினைக்கிற அந்த பாலைவனத்துல எதுவுமே இல்லை. இந்த பாலைவனத்துல என்னுடைய ஒரே மகனும் மரிக்க போகிறான். இனிமேல் எனக்கு என்ன எதிர்காலம் உண்டு? இந்த பாலைவனத்தை அழுது கதறி அவள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் இந்த வார்த்தை வெளிப்படுது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நம்ம தான் என்னென்னமோ சம்பவிச்சு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பார்வையில ஒண்ணு இல்லை. அவர் எளிமையா கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? அவர் கண்களை திறந்து விட்டார், அவ்வளவுதான். அங்கே துறவு, அங்கே ஆசீர்வாதம். ஆம், வனாந்தரத்திலே வழி உண்டாகும், அவாந்தர வழியிலே ஆறுகள் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? மருந்துகள், மருத்துவர்கள், மருத்துவ முறைகள் கைவிடலாம், ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் கைவிடுவதில்லை. நம்முடைய படைத்த ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை சுகமாக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, புதிய காரியத்தை ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார் என்றால், இந்த வார்த்தையை அவர் உங்கள் கண்கள் பார்க்க, உங்கள் காதுகள் கேட்க, நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் நிச்சயம் அவர் செய்ய போகிறார். தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் மகிழ்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர் தானே ஏசையா. விசுவாசத்தோடு பாடலாமா? ஒருவரா, ஒருவரா பெரிய அதிசயம். இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்முடைய ஜனங்கள் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவரே, நீ செய்வீராக. ஒருவராய், ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே ஏசையா. ஒருவரா, ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர்
நீர் தானே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இந்த நாளிலே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய். அப்படியே கரங்களை உயர்த்தி அற்புதம் செய்கிற ஆண்டவரை ஹalleluya, glory to God. கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில், கர்த்தரை உயர்த்துகிற அந்த நேரத்தில் தானே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தை இதோ இப்பொழுதே புதிய காரியம் சம்பவிப்பதாக. பழைய காரியங்கள், முந்தின காரியங்கள், தோல்வியின் காரியங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவரே, வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே. சொல்லுங்க ஹalleluya, 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 ஹalleluya. Oh Jesus, hallelujah, hallelujah, முடியாத வியாதிகள் உடனே சுகமாகும். தழும்புகளா சுகமாக்குவே. அற்புதம் நடப்பதாக என்றவர் நீர் தானே ஏசையா. ஜனங்களை விடுதலை செய்யும் பரிபூர்ண சுகத்தினால், ஆரோக்கியத்தினால் கர்த்தர் புதிய காரியத்தை இப்பொழுது செய்வீராக. சர்வத்தில் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். தழும்புகளால் சுகம் உண்டாவதாக இந்த நாளில் செய்திடும். இந்த நாளில் செய்யும். இப்பொழுதே உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு உடனே அற்புதம் நடந்தது. இப்பொழுதே அற்புதம் நடக்கும். விசுவாசிகள் வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய். கடைசியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹாலே. கர்த்தருக்கு மகிமையும் துதியும் ஆராதனையும் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த நாளிலே எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் சொன்ன இந்த வார்த்தை பூர்வமானதை சிந்திக்காத. பழச மறந்துடு, புது காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். அது வனாந்தரத்திலே வழியை போல, அவாந்தர வழியிலே ஆறுகளை போல. ஹalleluya, oh Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது வியாதிகள் சுகமாகிறது இயேசுவின் நாமத்தில். முடியாத அவன் ஒவ்வொரு காரியங்களும் சர்வத்தில் இப்பொழுது முடியும்படியாய் கர்த்தர் தம்முடைய பலத்தை எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஹalleluya. உங்கள் கடன் பாரங்கள் ஆமென் அவாந்தர வழியிலே வழி உண்டாவது போல கர்த்தர் ஒரு புது வழியை திறக்கிறார். ஓ ஷபா பாபா தரகபா. ஹalleluya, oh Jesus, oh Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. உங்கள் அற்புதம் உங்கள் எதிரே உங்களை சந்திக்கும். உங்கள் தேவன் அதை செய்வார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி அவாந்தர வழியிலே ஆறுகள் உண்டாவது போல அந்த காரியங்கள் சம்பவிக்கும். அது புது காரியமாயிருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்திராதது, இதுவரை நீங்கள் கேட்டிராதது, இதுவரை அனுபவித்திராத புதிய காரியங்களை ஆண்டவர் இப்பொழுதே தோன்ற செய்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை
தேவாஸ்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.